அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சாரதா தேவி. நம்ம இரவில் ஏன் தூங்கணும், தூங்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இரவில் நம்ம தூங்கும்போது மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்குது. நான் ஒர்க்குக்கு போகிறேன், நான் பகலில் தூங்குறேன், அதனால் பகலில் அது எனக்கு பேலன்ஸ் ஆகிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம இரவில் ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு டைமில் வேலை பார்க்கும். இப்போ இரவில் மட்டும்தான் நம்மளோட மெலட்டோனின் ஹார்மோன் நல்லா சுரக்கும். அப்படி சுரக்கும் போது என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மன அழுத்தத்தை ஃபஸ்ட்டு அது குறைக்கும். நம்மளோட செல்களை அது ரிப்பேர் பண்ணும், புத்துணர்ச்சி ஆக்கும். நம்மளோட மனம் ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளஸ் நம்ம உடலுக்கு வெப்பத்தை தணிக்கும், உடலோட வெப்பத்தை தணிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்கறது இந்த மெலட்டோனின் ஹார்மோன். நம்ம தூங்குறதுனால இந்த நன்மைகள்லாம் ஏற்படுது. ஓகே, இது நம்ம ஏன் தூங்காமல் இதை தவிர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏன்னா இந்த மெலட்டோனின் சுரக்குமா, நம்ம தூங்கலை அப்படின்னா மெலட்டோனின் சுரக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக சுரக்காது. நைட்டு 12 மணிக்கு மேலே நம்ம தூங்க போகிறோம். தூங்கும்போது நம்மளோட ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகிறது ரொம்பவே குறையும். ஏன்னா இந்த மெலட்டோனின் சுரக்காமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்னென்னா, லேட்டாக சாப்பிட்றது, லேட் நைட்டில் தூங்குறது, லேட் நைட்டில் வெளில போகிறது, மூவிக்கு போகிறது, ஈவெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். அப்போது நம்ம மெலட்டோனின் ஹார்மோன் சரியாக சுரக்காததுனால தான் நிறைய பிரச்சனைகள், தீராத நோய்களாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தூக்கம் அப்படின்ற ஒன்று நம்ம சரி பண்ணும்போது எல்லா விதமான ஆரோக்கியமும் நம்மளை தேடி வந்துடும். எதுக்காகவும் தனித்தனியாக நம்ம எதுவும் பார்க்கவே தேவையில்லை. இந்த தூக்கம் அப்படின்ற ஒன்று நம்ம ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா, நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் நல்லா வேலை செய்யும். அப்போது நல்லா ஆழ்ந்த தூக்கம் நல்லா கிடைக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான புத்துணர்ச்சி நல்லா கிடைக்கும். சரி, இந்த புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்திரிக்கும் போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூங்க போகணும். ஏன் அப்படின்னா, அப்போ தூங்க போகிறப்போ நம்ம ஒரு ஃப்ரெஷ்னஸாக தூங்க போனால் தான் நம்ம செல்கள்லாம் ஹாப்பியாக இருக்கும், நம்ம ஆர்கன்ஸ்லாம் ஹாப்பியாகும். நம்ம ஒரு மன அழுத்தத்திலே இருந்தோம்னா அதுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு நம்ம ஒரு டைட்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நைட்டு தூங்குறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக தூங்கினோம்னா காலையில் எழுந்திரிக்கும் போது நம்ம அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லாவே கிடைக்கும். இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைண்டில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வச்சுக்க வேண்டாம். வீட்டுக்கு வந்தீங்க, ஒர்க் போயிட்டு வரீங்க, இல்லை வெளில ஏதாவது போயிட்டு வரீங்க, ரொம்ப டென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு நம்ம இன்றைய நாளை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இன்றைக்கி நம்ம ஹெல்த்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரணும். நம்ம பின்னாடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இன்றைய நாளை நம்ம சரியாக வச்சுக்கணும் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகணும். ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு காமாக எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் ஒரு ஏதாவது உங்களுக்கு வெது வெதுப்பான வெந்நீர் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு ரிலாக்ஸடாக உட்காந்துட்டு ஈவினிங் 6க்கு மேலே கொஞ்சம் சூரியன் உதிக்கும் போது நம்ம எப்படி எழுந்திரிச்சு ஆக்டிவாக இருக்கோமோ அது மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம தூங்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ அந்த மாதிரி ரெடி ஆகிக்கணும். அப்போது இரவு மாலை 6 மணிக்கு மேலே கண்டிப்பாக எந்த விதமான ஹெவியான உணவும் சாப்பிடக்கூடாது. லேசான பழங்கள் இல்லை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு நடைபயிற்சி பண்ணிவிட்டு வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு 2 hours கழித்து இது வெது வெதுப்பான வெந்நீரில் குளிச்சுட்டு கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிட்டு படுக்க போகணும். இந்த படுக்க போகும்போது உங்களோட படுக்கை அறை நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்ட் ஆகணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள்ட்ட கத்துறது, இல்லை தேவையில்லாதது யோசிக்கிறது, இல்லை நம்ம எந்த வேலையும் முடிக்கலை, அடுத்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஓவராக எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் உங்களோட மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு படுக்கையை நல்லா விரிச்சிட்டு லைட் எதுவும் இல்லாமல் அந்த மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தூங்க போகிறதுக்கு 40 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அந்த மொபைலை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ்ட் ஆகிடணும். ஒரு வேளை நான் படுத்துட்டேன் 20 நிமிஷம் கழிச்சு எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா எழுந்து ஒரு லேசான ஒரு பாடல் கேட்குறது, இல்லை உங்களுக்கு பிடிச்சமான ஏதோ புக்ஸ் ரீட் பண்ணுறது, ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது. ஆர்கன்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுனா என்ன, நம்ம ஆர்கன்ஸ் நமக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணுது இல்லையா, அப்போது டெய்லி அந்த ஒர்க் பண்ணுற அந்த ஆர்கன்ஸ்க்கு ஒரு நாளாவது நம்ம தேங்க்ஸ் சொல்லியிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்போது அந்த ஆர்கன்ஸ்க்கெல்லாம் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்துட்டு என்னோட ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும்
நன்றி, நன்றி, நன்றி. இப்போ கண்கள் நமக்கு நிறைய பார்க்குது, வாய் நிறைய பேசுது, காது நிறைய கேட்குது, கை நமக்கு வேலை செய்யுது. இந்த மாதிரி எல்லா ஆர்கன்ஸுமே எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லும்போது அதுவுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், ஹாப்பியாகும் இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம அந்த தூங்க போகிற நேரத்தை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆழ்ந்த தூக்கம் வந்து நல்லா வரும். ஈவன் வந்து நம்ம லைட் அந்த சின்ன சின்ன லைட் எதுனா 0 வாட்ஸ் பல்பு இல்லைன்னா நைட் எனக்கு லைட் போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படி இல்லை. அந்த மாதிரி தூங்கும்போது மெலட்டோனின் வந்து கண்டிப்பாக சுரக்கிறது ரொம்பவே குறைஞ்சிரும். அதனால இந்த ஹார்மோன்ஸ் நல்லா சுரக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த தூக்கத்தோட முறையை வந்து சரிப்படுத்தணும். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்ம தூங்கலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 7லேருந்து ஒரு 9 மணி நேரம் நம்ம தூங்கலாம். அது ஒர்க்கு அதுக்கப்புறம் அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 8 ஹவர்ஸ் அது கண்டிப்பாக டீப் ஸ்லீப் இருக்கணும். இந்த டீப் ஸ்லீப் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தானே நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வேலை செய்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். அந்த ஆரோக்கியத்துக்காக உங்களோட அந்த தூங்க போகிற டைமை மட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிங்க. இந்த ஃப்ரெஷ்னஸ் தான் உங்களோட வாழ்க்கையை வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு போகும். ஆரோக்கியமாக எப்போவுமே இருக்கிறதுக்கு பண்ணும். ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு நாளோட பழக்கம் கிடையாது, அன்றாட வாழ்க்கை முறை. அப்போது நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தூக்கத்தை வந்து முறைப்படுத்துங்க. நன்றி.